எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸு வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது 1 கிலோ உருளைக்கிழங்கு இப்போ சுத்தம் பண்ணி சிப்ஸ் போடலாம். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா தோல் சீவிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் தோல் சீவியாச்சு. தோல் சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்க செதுக்கலாம். இப்படி சந்தனா செதுக்கலாம். இப்போ இதையெல்லாம் செதுக்காச்சு. ஒரு துணியில் போட்டு காய வச்சா எண்ணெயில் போடக்குள்ள தெறிக்காத வரும். இப்போ அப்பத்தை வச்சு ஒரு இரும்பு கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் உடச்சி ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. செதுக்கி காய வச்ச உருளைக்கிழங்கு இப்போ எண்ணெயில் போடலாம். நல்லா திருப்பி விட்டுக்குங்க. நல்லா திருப்பி விடுங்க. நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா செவந்துக்கும். நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொன்னேரமாக வந்துருச்சு. எடுத்துடலாம். அடுத்தது போடலாம். நல்லா ஒதுத்துட்டுக்குங்க. சீக்கிரமாக வெந்துக்கும். நல்லா அழிச்சிட்டிங்கன்னா நல்லா முழுகி வேகும். நல்லா திருப்பி விடுங்க. நல்லா செவந்து வரும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நல்லா திருப்பி விட்டுட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே வெந்துக்கும். நல்லா செவந்துச்சு. நல்லா எண்ணெயை வடித்து போடுங்க. ஒரு பிளேட் பொறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா கலக்கியாச்சு. நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்.